இந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த 210, 200, 220 இதெல்லாமே வந்து பத்தாது. அவங்க கிட்ட இதுக்கப்புறம் ஒரு மாரி ஆடணும்னு நெனைக்கிறவங்க ஒரு 250 இல்ல 260 மாரி ஸ்கோர் வைக்கணும். அப்போ வச்சா தான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல அவங்க அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேஸ் பண்ற இடத்துல தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. வெறியா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ டாப் 2ல முடிக்கிறாங்க. பெங்களூருல சின்னசுவாமில அவங்களோட மேட்சஸ் மொத்தத்தையும் லீக் சுற்றுல முடிக்கிறாங்க. ஃபைனல் வந்தா பிளே ஆஃப்ஸ்க்கு வந்தா இங்க அவங்க வருவாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஜிடி சைட்ல இருந்து ஒரு சாய் சுதர்ஷன் 100 அடிக்கிறாரு. 100 அடிச்சு ஜிடி தோக்குறாங்க அப்படின்னா, என்ன காரணம்? எதனால தோக்குறாங்க? சரி இது ஒரு பக்கம். ஈசால நண்பா நண்பீஸ் ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க. எவ்வளோ ஹேப்பியா இருக்கீங்க அப்படிங்கிறத ஹார்ட் ஹார்ட் ரெட் கலர் ஹார்ட் போட்டு உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. பட் ஆர்சிபியோட கிரிக்கெட்டை கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணணும். இன்றைக்கி ஜெயிச்சதுக்கான காரணத்தையும் வீடியோக்குள்ளே போவாங்களா? யாரோட இன்னிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு ஈசாலா நண்பா நண்பீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஹார்ட் ஒரு பக்கம், தேவ்தத் படிக்கலோட இன்னிங்ஸா விராட் கோலியோட இன்னிங்ஸா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு விராட் கோலிக்கு கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் வேல்யூ பண்ணுங்களேன். வீடியோக்குள்ள போமா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026ல் ஐபிஎல் 2026ல் பெங்களூரு சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடந்து முடிஞ்ச ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவினிலே. போன வீடியோ அதாவது சிஎஸ்கே எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மேட்சோட ரிவ்யூவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர். கிருக்கானந்தா வந்து எம்ஐயை வந்து ஜிடியை பீட் பண்ண வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக பேசியிருந்தார். ஆனால் எம்ஐயை வந்து சிஎஸ்கே பீட் பண்ணதுனால கிருக்கானந்தா சோகமாக பேசுகிறாரு, அவர் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு அப்படின்னு கமெண்ட்ஸ் பார்த்தேன் நிறைய பார்த்தேன். அதுக்கு கமெண்ட்ஸ் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, ஏகப்பட்ட வேலை இருந்ததுங்கிறதுனால. பட் நான் இங்கே வந்து நான் பாருங்கள், நான் இந்த ஃபேனு கிடையாது, நீங்கள் இந்த ஃபேனு நான் அப்படி உங்களை நான் நம்புங்கன்னு சொல்லவும் மாட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய சோர்வும் என் உடம்போட சோர்வும் நான் ஒரு நாள் எவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படிங்கிறதும் எனக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். புரியுதுங்களா? ஒவ்வொரு ஷூட் செய்யும் போது நான் எவ்வளோ சோர்வாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு அதாக தெரியும். அதை விட்டுட்டு நீங்கள் புதுசாலாம் ஒன்றும் கண்டுபிடிக்காதீங்க, எனக்கு மூக்கு முடியெல்லாம் வைக்காதீங்க. எனக்கு என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? விடுங்க, கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இந்த மேட்சை ரிவ்யூக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் எங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறது? ஜிடி எங்கே தோத்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்க்கும்போது, ஆர்சிபி எங்கே ஜெயித்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். இந்த மேட்ச்சில் வந்து கோலி அடித்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத விட எனக்கு இந்த ஒரு 4-5 மூமெண்ட் நான் வந்து சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கலோட அந்த பார்ட்னர்ஷிப் நம்ம வந்து ப்ரிவ்யூவில் பேசியிருப்போம். தேவ்தத் படிக்கல் வந்து பொதுவாகவே அவருக்கு லாஸ்ட் 2-3 மேட்ச் அவருக்கு வந்து பேட்டிங் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை கீழே இறக்கி விடுறாங்க, இல்லை ரஜத் படிட்டார் வந்துடுறாரு, இவருக்கு பேட்டிங்காக வர மாட்டேங்குது. அப்போது மேபி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டரோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரோ வச்சு ஆடலாம்ல, தேவ்தத் படிக்கல் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தோம் அந்த சென்ஸ் தோணுச்சு. ஆனால் அவங்க தேவ்தத் படிக்கல் மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா தேவ்தத் படிக்கல் தான் அவங்களோட பெரிய ஒரு துருப்பு சீட்டே. வெரி பால் ஒன்லேருந்து அடிக்கிறார். இன்றைக்கி மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் கேப்டன் ரஜத் படிடாரும் வந்து தேவ்தத் படிக்கலை பற்றி பேசினார், விராட் கோலியும் வந்து தேவ்தத் படிக்கலை பற்றி பேசினார். ஏன்னா அவ்வளோ இம்பாக்ட் நான் சொல்லியிருக்கேன், சால்ட்டு போனாலும் அந்த இடத்த ஃபில் பண்ணுவார், விராட் கோலி போனாலும் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுவார் தேவ்தத் படிக்கல். இன்றைக்கி ககிசோர் ரபடாவோட அந்த குயிக்கான பாலை லெக் சைடில் ஒன்று ஃப்ளிக் ஒன்று அடிச்சார் பாருங்கள், ஐயோ வேறு மாதிரி. அங்கேருந்து தான் இந்த சேஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆன மாதிரி நான் பார்க்குறேன். அங்கே ஆரம்பித்தது எனக்கு அவர்கிட்ட ஒரு பேட்டில் பிடிச்சிருந்துச்சி. அவர் கர்நாடகா, பிரசித் கிருஷ்ணா கர்நாடகா. ஸோ ஒன்று பேட்ஸ்மேனோட அந்த கேமில் வந்து எப்பவுமே பேட்ஸ்மேனை விட பவுலர் தான் ஜெயிப்பாங்க. என்ன தான் 2-3 6 போனாலும் பவுலர் ஜெயிப்பாங்க. ஆனால் தேவ்தத் படிக்கல் விட்டு உரின்னு உரிச்சார், லெக் சைடில் பொழந்தார், அப்படியே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பொழந்தார். அவங்களோட எல்லா ஷாட்ஸும் வீல இருந்துச்சு. தேவ்தத் படிக்கலும் அதில் விதிவிலக்கு கிடையாது, எல்லா ஷாட்டும் வீலே அடித்தார். ஸோ ரபடாவ் அட்டாக்கு, பிரசித் கிருஷ்ணாவ் அட்டாக்கு, கேம் அங்கேயே ஆஃபு. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கலோட இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டுக்கு அவருக்கு தகுதியானவர் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன, கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 சொச்ச ரன் அடிச்சிட்டாருங்கிறதால பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவர் போயிடுச்சு. ஆனால் சொல்லுவேன் எம்விபியில் தெரியல, கோலி பக்கத்தில் அவர் வருவார். பட் தேவ்தத் படிக்கலோட நாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு காரணம் அப்படின்னா. இன்னொன்று பவுலிங்கில் கில்லே சொல்லிட்டாரு, எங்கே தோற்றோம் அப்படின்னா அந்த 17, 18, 19 இந்த 3 ஓவர்லேயும் தான். சுயேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா 17 ஓவரில் 4 ரன் மட்டும் கொடுத்துட்டு போகிறாரு. எங்கே டெத் ஓவரில் 4 ரன் மட்டும் கொடுத்துட்டு போகிறாரு. புவனேஸ்வர் குமார் வந்து 18 ஓவரில் 5 ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கே 18 ஓவரில்.
ஜோஷ் ஹேசல்வுட் 19வது ஓவரில் வெறும் 8 ரன் மட்டும் கொடுத்துட்டு போகிறாரு. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஓவரு ராசிக் இஸ்லாம் போட்டிருந்தாரு அப்படின்னா இந்த 200 கூட ஸ்கோர் வந்திருக்காது. ஏன்னா அதில் குருணல் பாண்டியா காலை இழுத்துட்டு போட்டாலும் அவர் 6ஓட முடிச்சு விட்டார். ஸோ அந்த 17, 18, 19 இந்த 18 பாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் குஜராத் டைட்டன்ஸ் அடித்தது என்னமோ 17 ரன்னு, ஒரு விக்கெட் மட்டும் இழந்துருந்தாங்க. அதுவும் டெத் ஓவரில் பாருங்கள், 6 போல் ஒரு 3 ஓவர் வறட்சியாகவே இருந்துச்சு. கடைசி 4 ஓவரில் 35 ரன்னு. அந்த 35 ரன் லாஸ்ட் ஓவரில் ஜேசன் ஹோல்டர் குருணல் பாண்டியா அடித்தது, இல்லைனா அது கூட வந்திருக்காது. ஸோ இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான காரணம் விராட் கோலியோட அந்த சைட் ஸ்டாண்ட் போட்ட அந்த ஸ்டேபிலிட்டி, இல்லை சைட் ஸ்டாண்ட்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்கள் அவர் இப்படி ஆடலை. அவர் இந்த ஸ்ட்ரைக் ரேட் இல்லை, நான் வரேன் அவரை பற்றி இங்கே பேசக்கூடாது. பட் கோலி ஒரு காரணம் அப்படின்னா தேவ்தத் படிக்கல் மிக முக்கியமான காரணம். சுயேஷ் சர்மா, ஜோஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார். ஒன்ஸ் அகெயின் பாருங்கள் ஒரு 5 பேர் தான் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். பட் அந்த 5 பேரோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே பெரிய ஒரு 6 பேரோட பர்ஃபார்மன்ஸ் பெருசாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்குது. அப்படின்னா ஜிடியில் எத்தனை பேர் தான் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு 3-4 விஷயங்கள் அப்படிங்கிறது காரணம். இந்த 3 அப்படின்னா நான் கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டு நான் போயிடலாம். ஆனால் அது 3-4ன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னா கோலி வந்து சைட் ஸ்டாண்டு போட்டு ஆடினான்னு சொல்லலை. சைட் ஸ்டாண்ட்லாம் அவர் போடலை. அவர் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு என்னமோ விராட் கோலி இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடிட்டு இருந்தனால தான் T20 எனக்கு தெரியல. இப்பவும் விராட் கோலி T20க்கு வந்தான்னா இப்போ அபிஷேக் சர்மா மாதிரியோ சூரியவன்ஷி மாதிரி அடிப்பார்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த 200 சேஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. முந்தின நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி ஒரு 200 ரன் ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாமல் சிஎஸ்கே கிட்ட தோற்று போகிறாங்க. ஸோ இந்த சேஸிங்கில் கோலி மாதிரி ஒருத்தர் தேவை. அங்கே மும்பை இந்தியன்ஸ் கிட்ட மும்பை இந்தியன்ஸில் யாருமே இல்லை, அடிச்சு கொடுக்குறது யாருமே இல்லை. ஸோ ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் அங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரியாவது இங்கே யாருமே கிடையாது. பட் இங்கே ஆர்சிபிக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. கோலி அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவுட் ஃபஸ்ட்டு பாலே கேட்ச் கொடுத்தாரு. அதை வாஷிங்டன் சுந்தர் விட்டார். அதுக்கப்புறம் அவர் கொடுக்கவே இல்லை. ரபடா அதான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆர்சிபிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடியோட பவுலர்ஸ் இந்த லெங்த்தில், அதாவது மேலே வைக்காமல் லெங்த்தில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த லெங்க்னா கொஞ்சம் மாதிரி ஷார்ட் ஆஃப் லெங்க் மாதிரி கொஞ்சம் குயிக்காக வந்துச்சு. ஸோ உங்களால் புல்லும் அடிக்க முடியாது, ஆஃப் சைடில் டென்னிஸ் பால் ஷாட்டும் ஆட முடியாது. ஸோ ஆடினீங்க அப்படின்னா இடக்க முழுக்க ஆடினீங்க அப்படின்னா இங்கே உள்ளே விழுந்துடும். அப்படி ஆடினாங்க. கோலி ரபடா ஒரு அரைஞ்சார். அதுக்கப்புறம் வழக்கப்போல் ஒரு ரெஸ்ட்டு மொத்தமாகவே விளையாண்டுச்சு. ஃப்ளிக்கு என்ன ஃபைன் லெக்கில் என்னன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆடினாருங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா ராஷித் கானை அவர் டார்கெட் பண்ணார். ராஷித் கானை அவரும் டார்கெட் பண்ணார். இவர் டார்கெட் பண்ணதுனால பின்னாடி கூட ரஜத் படிடார் வந்ததுலேருந்து ரஜத் படிடாரும் ஒரு டார்கெட் பண்ணார். தேவ்தத் படிக்கலும் ஒரு டார்கெட் பண்ணார். ஸோ கோலியை பொறுத்தவரைக்கும் நான் ஒன்று சொல்லுவேன், அந்த மனுஷன் டெஸ்ட்டில் ரிட்டையர்ட் ஆகிருக்க வேணாம், T20யில் ரிட்டையர்ட் ஆகிருந்திருக்க வேணாம், T20 ஆடி இருந்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா டெஸ்ட்டு ஓடிஐ அந்த அப்புறம் T20 இந்த 3 ஃபார்மெட் ஆடுறதுங்கிறதுனால அந்த பேட் ஸ்பீடு, பேட் ஸ்விங்கு இதெல்லாமே கண்டிப்பாக அது ஒரு மாதிரி கண்ட்ரோலில் வச்சுருந்துருப்பாங்க. அது ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். எனக்கு என்னமோ அது இருந்ததுனால தான் கோலியால் பாதிச்சதுன்னு சொல்ல வரல. ஆனால் இப்போ கோலி ஆடலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன் போனாங்கிற மாதிரி எனக்கு கேட்க தோணுது. கோலி ஒரு 50 அடிச்சாரான்னு எனக்கு போஸ்ட் போடுறதுலாம் இப்போ மனசு வரல. ஏன்னா கோலி 50 அடித்து, அதுவும் சேசிங்கில் 50 அடித்து நான் போஸ்ட் போட்டு டயர்டாயிட்டேன். அது பார்த்தா உங்களுக்கு பழைய போஸ்ட் மாதிரியே தான் இருக்குங்கிறதுனால நான் போடுறது நிப்பாட்டிட்டேன். கோலி 50ல் 100 அடித்தா தான் இந்த மாதிரி நிலைமை எப்போ வரும்? கோலி 50 அடித்தா இல்லை கோலி 100 அடித்தா 100 அப்படின்னு தோணும்போது இந்த 2016, 17, 19, 20 காலகட்டங்களில் கோலி இந்தியாவுக்காக ஆடும்போது அசால்ட்டாக 100 அடிப்பார். ஓடியெல்லாம் அசால்ட்டாக 100 அடிப்பார். கோலி 100 அப்படின்னு அவளுக்கு சலிப்பு தட்ட ஆரம்பித்த ஒரு காலகட்டம் அது. இப்போது கோலி 50 அடிக்கிறத T20ஸில் எனக்கு சலிப்பு அடிக்கிற ஒரு காலகட்டமாக நான் பார்க்குறேன். பட் அந்த 50 தான் அவரோட கிரிக்கெட்டு தான் ஆர்சிபியை இந்த சேசிங்கில் ஜெயிக்க வைக்குது. ஆர்சிபியை சேசிங்கில் எப்போவுமே காப்பாற்றுறத குலசாமி யார் அப்படின்னா அது விராட் கோலி தான். அப்புறம் பவுலர்ஸு நான் சொல்லிட்டேன்ல, சுயேஷ் சர்மா போட்டது சொல்லுது. குருணல் பாண்டியா 7வது ஓவரில் ஒரு ஷட்டர் ஓவர் போட்டு போவார். ராசிக் இஸ்லாம் தவறும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஷட்டர் ஓவரை போட்டு போவார். முதல் 3 ஓவர் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் நல்லா நிறுத்தி போடுவாங்க. பட் அதுக்கப்புறம் பின்னாடி பிடிங்கி அடிச்சிருவாங்க சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும். ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, ஆர்சிபியோட பவுலர்ஸோட அந்த எக்ஸிக்யூஷன், எஸ்பெஷலி டெத் ஓவரில் புவனேஸ்வர் குமாரும் ஜோஷ் ஹேசல்வுட்டும் அவங்கள யார்க்கர்ஸ் நல்லா நெயில் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சிஎஸ்கேல இல்லை எம்ஐயில் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு யார்க்கர்ஸ் பெருசாக நெயில் பண்ண முடியல. பட் எஸ்ஆர்ஹெச்சில் ஷக்கீப் ஹசன் எனக்கு அந்த யார்க்கர்ஸ் அப்படிங்கிறது நெயில் பண்ண முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சின்னசுவாமி ஸ்டேடியமில் யார்க்கர்ஸ் அந்த டைமென்ஷன்ஸை பற்றி யோசிக்காமல் போடுறாங்க அப்படின்னா, கை வருது அப்படின்னா அவங்க பெரிய தைரியசாலி தான். திரும்ப சொல்கிறேன், ஆர்சிபி ஈசாலா நண்பீஸ் விராட் கோலி அடிச்சிருக்கலாம், தேவ்தத் படிக்கலுக்கு பெறாத மேட்ச் அவர் கொடுத்துருக்கலாம். பட் பவுலர்ஸுகளோட கான்ட்ரிபியூஷன், ஏன்னா பவுலர்ஸுகளுக்குலாம் இந்த ஸ்கோர் ஒன்றும் இல்லை, கடைசி 4 ஓவரில் வந்து இன்னும் 30 ரன் சம்திங் என்னமோ அடிக்கணுங்கிறது இருக்கும்போது, இதுவே மற்ற டீமாக இருந்தால் புரியுதுங்களா, இதுவே மற்ற டீமாக இருந்தால் ரொம்ப
ரொம்ப என்ன சொல்கிறது 37 ரன்னு அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? ஆர்சிபி கடைசியாக கொடுத்தாங்களா? இதுவே மற்ற டீமாக இருந்துச்சுன்னா ரன்னை வாரி வழங்கியிருந்திருப்பாங்க, விக்கெட் விழுந்திருக்காது. பட் இங்கே விக்கெட் விழுது, ரன்னும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான காரணம், ஆர்சிபி தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான காரணம் அவங்கள பவுலர்ஸ். பவுலிங் ரொட்டேஷனுங்கிறத தாண்டி பவுலர்ஸ் எக்ஸிக்யூஷன் வேறு லெவலில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆர்சிபி இப்போ அவங்கள ஹோம் கிரவுண்டான சின்னசுவாமியிலேருந்து மொத்த மேட்சையும் முடிச்சுட்டு பொட்டி கட்டிட்டு இப்போ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ராய்ப்பூர் போகிறாங்க. ராய்ப்பூரில் எப்படி இருக்க போது இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் இதெல்லாமே இவங்களாம் மொத்தமாக ராய்ப்பூருக்கு போவாங்களாங்கிறது டவுட்டு, அந்த சப்போர்ட் வருமாங்கிறது டவுட்டு. புது கண்டிஷன் அப்படிங்கிறது சேலஞ்சாக இருக்குமா? ஒன்றும் இல்லை, ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறாங்க. என்னென்னா இங்கே தான் அடிக்க போகிறீங்க, லாங் ஆஃப் நோக்கி தான் அடிக்க போகிறீங்க. இன்றைக்கி ராஷித் கானை உரின்னு உரிச்சாங்க தெரியுமா? ராஷித் கான் அடித்ததுனால தான் ஆர்சிபி இன்றைக்கி ஜெயிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, வித்தியாசமாக இதை ட்ரை பண்ண வேணாம் அப்படிங்கிறது தினேஷ் கார்த்திகோட பிளானு. அதனால் உங்களுக்கு வென்யூ மாறினாலும் அன்றைக்கும் ஏதாவது ஒரு பேடாக நடந்தால் மட்டும்தான் அவங்க தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அவங்க தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 210 220 நாள் 250 சேஸ் பண்ணுவோண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபி ஈசாலா நண்பா நண்பீஸ் தேவ்தத் படிக்கலோட இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இடையில ராஷித் கானை பனிஷ் பண்ணி சப்புன்னு நேராக அரங்காங்க. என்ன மேலேயா போடுற குத்தியா போடுற அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அவரை அடித்தாங்க. ப்ளஸ் அதை தாண்டி இந்த டாக்டிக்கலாக அவங்கள லென்த்து பால்களை எடுத்து அடித்தது எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு கடத்தில் ரபடா டீம் டேவிட் வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தார், எட்ஜி 6 அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, ஆர்சிபியோட விக்ட்ரி அனலைசிஸ் பண்ணியாச்சு. பட் சொல்கிறேன், மும்பை இந்தியன்ஸ் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாமல் தோத்தாங்க. இன்றைக்கி பாடம் எடுத்தாங்க. இங்கே பாருங்கள் பசங்களா, எப்படி சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பாடம் எடுத்தாங்க. விராட் கோலி சைடு ஸ்டாண்ட் பண்ணல. அவர் ஒரு பக்கம் ஸ்லோ ஒரு மாதிரி ஆரம்பிக்கிறாருன்னா தேவ்தத் படிக்கலோட இன்னிங்ஸ் பார்க்கும்போது விராட் கோலி இன்னிங்ஸ் ஸ்லோ மாதிரி தான் இருக்கும். தேவ்தத் படிக்கல வந்து அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இன்றைக்கி சேஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ கண்டிப்பாக தேவ்தத் படிக்கல ஒரு மாதிரி அன்சங் அண்டர் ரேட்டட் ஹீரோ, அதில் டவுட்டே கிடையாது. இப்போ அடுத்தது ஜிடியோட தோல்வி, ஆர்சிபியோட விக்டரியை பற்றி திரும்பவும் பேசுவோமா? சாய் சுதர்ஷன் 100 அடிச்சுமே எப்படி தோக்குறாங்க? ஒரு டீம் 100 அடிச்சும் எப்படி தோக்குறாங்க அப்படின்னா, அது 200 அடிச்சும் தோக்குறாங்கன்னா இப்போ 200 பெரிய மேட்டர் கிடையாது, 100 பெரிய மேட்டர் கிடையாது. எவ்வளோ பால் அடிக்கிறீங்க அப்படிங்கிறதும் எவ்வளோக்கு அதிகமாக ரன் அடிக்கிறீங்கிறது தான் முக்கியமே. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே எனக்கு சாய் சுதர்ஷன் ஆடுற வரைக்கும் இல்லை, கில்லுக்கு வந்து நிறைய பால் கிடைக்கல, மொமெண்டம் கிடைக்கல, மேட்ரு கிடையாது. அங்கே ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்காரு, பிரச்சனை கிடையாது. கில்லும் இந்த பக்கம் சாய் சுதர்ஷனும் சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் 76 பாலில் 128 அடித்தாங்க. பலே வலிய தேவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 16வது ஓவர் வரைக்கும் 170 இருந்தாங்க. அடுத்த 4 ஓவருக்கு 10லாம் இல்லைங்க. அதான் சொல்ல அந்த 3 ஓவர் முழுங்கினாங்க. ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர், ஜாஸ் பட்டர் இவங்கெல்லாம் ஆடுறதை பார்க்கும்போது கண்ணில் ரத்தமாக வருதுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளை பொறுமையை சொதிக்கிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தது. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்லா சலாம்தார் வந்து காலை பிடிச்சிட்டு உட்காராரு. அப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிது, மொமெண்டம் போகும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்கும்போது அவங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை, பண்ண முடியலை அப்படிங்கிறது ஒரு பக்கம். அவங்களால பண்ணவே முடியாத அளவுக்கு பவுலிங் போட்டாங்கங்கிறது ஒரு பக்கம். லாஸ்ட்டு 3 ஓவர் ப்ளஸ் திரும்பவும் பாருங்கள், உங்களுக்கு இந்த மிடில் ஆர்டரில் ஒரு கன்சர்ன் வரதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஜாஸ் பட்லருக்கு ஸ்டார்ட் கிடைக்கும், ஆனால் கன்வெர்ட் பண்ண மாட்டார். 2 50 மட்டும் தான் அடிச்சிருக்காங்க இந்த சீசனில். அதுக்கப்புறம் கிளென் ஃபிலிப்ஸ் இன்றைக்கி தூக்கி ஜேசன் ஹோல்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. வாஷிங்டன் சுந்தர் ஒரே 50 அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஷாருக் கான் இன்றைக்கி இல்லை மானோஸ்தரை கொண்டு வந்தாங்க. யாரை கொண்டு வந்தாலும் நீங்கள் அந்த பிரச்சனை ஓயில் பாருங்கள், அதே போல் தான் இருக்குது. அதில் விட இன்னும் கொஞ்சம் சுமாராக இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? ஒத்துக்க மாட்டேன், அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இன்றைக்கி மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகிருச்சு குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒருவேளை அது எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்திருந்தால் நீங்கள் பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்துருப்பாங்க. முடியாதுங்க. அதான் சொல்லலை, குருல் பாண்டியா வந்து ஒரு மாதிரி ஷட்டர் ஓவர் போட்டு போகிறாரு, ராசிக் சலாம்தார் வந்து ஷட்டர் ஓவர் போட்டு போகிறாரு, கடைசியாக சுயேஷ் சர்மா வந்து ஒரு ஷட்டர் ஓவர் போட்டு போகிறாரு, ஒரு புவனேஸ்வர் குமார், ஹேஷல்வுட் கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் 20 ஓவரில் 7 ஓவர் ஷட்டர் ஓவரு, அது போக இன்னும் 2-3 ஓவர்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 9 ஓவர் ஷட்டர் ஓவர் போட்டுட்டு போயிடுறாங்க ஆர்சிபி. அப்புறம் எப்படி ஜெயிக்காமல் இருப்பாங்க சொல்லுங்கள்? சொல்லுங்கள், எப்படி ஜெயிக்காமல் இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். யாருக்கு ரெடி ஆனாங்களா? ஜிடி ப்ரீமெடிட்டேட்டிவாக இருந்தாங்களா? ஜிடி இல்லவே இல்லை. சரி, இது ஒரு பக்கம். பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ரபடா அடி வாங்கினது, சிராஜ் அடி வாங்கினதுலாம் ஓகே. ஆனால் ராஷித் கான் இன்றைக்கி அடி வாங்கலை, அதான் நல்லா ஜீரணிக்க முடியல. ஏன்னா ராஷித் கான் ஒரு வேளை அடி வாங்கலை அப்படின்னா இந்த மேட்சோட ரிசல்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு பக்கம், அதாவது ஜிடி பக்கம் வந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் ராஷித் கானை தூக்கி போட்டார், அடித்தாங்க, எல்லாம் வீலே அடித்தாங்க, ஃபீல்டர் தலைக்கு மேலே அடித்தாங்க, அவங்க டகோட்டுக்கு மேலே அடித்தாங்க. ராஷித் கான் வாங்கினது பெரிய ஒரு காரணம் அப்படின்னா இன்றைக்கி ரபடாவோட பேஸ் இங்கே சின்ன சுவம்பில் எடுபடலை, எதிர்பார்த்தது தான் இந்த மாதிரி இவரோட பேஸ் இங்கே சின்ன சுவம்பில் எடுபடாதுன்னு. ஸோ விழுந்துச்சு ரபடாவுக்கும். ரபடாவுக்கு விழுந்தாலும் சிராஜ் ஒரு பக்கம் சேசிங்கில் சூப்பராக பவுல் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் இங்கே ஒருத்தர் மட்டும் ஃபைட் பண்ணி சிராஜ் மட்டும் ஃபைட் பண்ணால் மட்டும் முடியாதுல்ல. இந்த பக்கம் பவுலிங்லேயும் ஃபைட் பண்ணியிருக்கணும், ஃபைட் பண்ணலைங்கிறத தாண்டி அடிச்சிட்டாங்க ஆர்சிபியோட
பேட்டர்ஸ் செம்மடி அடிச்சிட்டாங்க. அதில் ஒன்றுமே சொல்ல முடியாது. ராஷித் கான் அடித்ததெல்லாம் என் கண்ணுக்குள்ளே இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஜிடி தோக்குறாங்க. அதில் வந்து சாய் சுதர்ஷனோட கிரிக்கெட்டு, சாய் சுதர்ஷன் ஒரு பக்கம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு துளிய அளவு பயமே இல்லை, விக்கெட் போகாது, ஆடிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சாய் சுதர்ஷன் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி மிடில் ஆஃப் த பேட்டில் வாங்கினார். கிளியராக, ரொம்ப கிளியராக வாங்கினார். பாசிட்டிவாக இருந்தார். போகலாம், பார்த்துக்கலாம், அடிடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவரோட கிரிக்கெட் இருந்துங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அவரும் அதை தான் சொன்னார்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். பட் ஆனால் சாய் சுதர்ஷனோட கிரிக்கெட் வழக்கத்துக்கு மாறாக இருந்தது. ஃப்ரீ ஃப்ளோவாக இருந்தது. டபுள் மைண்டட், ஹாஃப் மைண்டட், டவுட்டட் அதெல்லாம் இல்லாமல் ஆடினார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துட்டாங்க. காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சினோட பிறந்தநாள் அன்னைக்கு தமிழ்நாட்டோட காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை சச்சின்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டோட சச்சின் சாய் சுதர்ஷன் இன்றைக்கி ஒரு 100 அடித்தார். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெயிக்க முடியல. ஆனால் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு விராட் கோலி வாங்கியிருக்காரு. அடுத்து சச்சின்னு சொல்லப்படுகிற விராட் கோலி வாங்கியிருக்காரு. என்னென்ன ஒற்றுமைங்கிறீங்களா? நான் கூட நினச்சேன் சாய் சுதர்ஷன் 100 அடித்தார் தமிழ்நாட்டோட சச்சின், அதுக்கப்புறம் சச்சினுக்கு அடுத்தது இங்கே சொல்கிற விராட் கோலி இன்றைக்கி ஒரு 100 அடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடவுளுக்கு ரிவ்யூ பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்க, ஜிடி வெளில போவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜிடிக்கு இருக்குது. ஆக்சுவலி இப்போ அவங்க 7வது பொசிஷனில் இருக்கிறாங்க. 7 மேட்ச் முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 6 பாயிண்ட் தான் எடுத்துருக்கிறாங்கன்னா ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் டேபிள் டாப்பில் இருக்காங்க. 7 மேட்ச்சில் 5 வின்னு 2 லாஸு, 10 பாயிண்டோடு இருக்கிறாங்க. நல்ல நெட் ரன் ரேட் வேறு அவங்களுக்கு ஏறி கிடக்குது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம் ஆர்சிபியோட ஃபேன்ஸ். ஓகே தென் வீடியோ நிறைவடைகிறதுங்க. நான் சொல்லிட்டேன் ஆர்சிபி ஜெயிச்சதுக்கான காரணம். ஆர்சிபியை பற்றி நம்ம என்ன கேட்டிருந்தோம், என்ன வந்திருக்குங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்திருப்போம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. அவங்க என்னென்னோ பண்ணி பார்க்குறாங்க. எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னா எதுவும் போக மாட்டேங்குது. ஆமாம், ஆனால் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க ஒரு பக்கம். பட் பாருங்கள், ஒரு கேட்ச்சு கோலிக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் விட்டது அந்த ஒரு கேட்ச், அந்த ஒரு கேட்ச் மேட்சை பாருங்கள் சுத்தமாக மாற்றி அந்த 2 பாயிண்ட்டு போய் மொமெண்டம் போய் இன்றைக்கி நிற்கிறாங்க. ஜிடி தறிக்கிட்டு நிற்கிறாங்க. ஒரு கேட்ச் தாங்க. கோலிக்கு கேட்ச் விடலாமா? ப்ளஸ் வெரி ஃபஸ்ட் பால் நெக்கை வச்சு கரெக்டாக போட்டார் சிராஜ். எனக்கு நம்பிக்கை இருந்தது சிராஜுக்கு அந்த ஒரு விக்கெட் விழுந்திருந்ததுன்னா அவருக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸில் பொதுவாக நிறையவே அடிப்பார். பெத்தலோட விக்கெட் எடுத்திருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே இன்றைக்கி வந்து விழுந்துருந்துருக்கலாம் மேபி தேவ்தத் படிக்கலோட விக்கெட் ப்ரெஷரில், தெரில, ஐம் நாட் ராங். பட் ஆனால் சிராஜுக்கிட்டேருந்து ஒரு ஸ்டார்ட்டு வந்துச்சு, கரெக்டாக நிற்க வச்சு எடுத்தார். பெத்தலோக்கு அப்படி தான் போட்டுச்சு எடுத்தார். வாஷிங்டன் சுந்தர் விட்ட ஒரு கேட்ச்சு எங்கே வந்து நிற்பாட்டி விட்டுருக்கு பாருங்கள். இப்போது என்ன பண்ண போகிறாங்க? இப்போ உங்களுக்கு மிடில் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. இப்போ வாஷிங்டன் சுந்தரையும் நீங்கள் வெளில வைக்க போகிறாங்களா? வாஷிங்டன் நீங்கள் தோல்விக்கு ஒரு காரணம் தான். அவரும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு தான். வந்த ஃபஸ்ட் பால் 6 டப்புன்னு அடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு ரன்னு வரலங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. ஜாஸ் பட்லரும் அப்படி தான், ஸ்டார்ட் அவரால் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியலங்கிற பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. கில்லுக்கெல்லாம் பால் கிடைக்கலங்கிறது பிரச்சனை கிடையாது அவருக்கு. ஒரு பக்கம் அவர் நின்று கோலி ஆன இன்னிங்ஸ் ஆடும்போது இன்னொரு பக்கத்தில் அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார். பட் இவரெல்லாம் நின்று இருந்தாருன்னா அவரு ஒரு பக்கம் கவுண்டர் அட்டாக் பண்ணி அவர் ஆட ஆரம்பிச்சுருந்துருப்பார். பட் அவரும் போயிட்டார். இதெல்லாம் இருக்குது. பவுலிங்கில் நீங்கள் மேபி ஒரே மாதிரியே போட்டுருந்தாங்கங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஜிடி தோற்றதுக்கு காரணம் கொஞ்சம் பெட்டராகவே இன்னும் கொஞ்சம் போட்டிருந்துருக்கலாம் நான் நினைப்பேன். ராஷித் கான் உதவாங்கணுது அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய ட்ராபேக். என்னங்க இப்போ ஜிடி 6 பாயிண்டில் இருக்காங்க. 7 மேட்ச்சு ஆடி 3 வின்னு 4 லாஸு. இன்னும் 2 மேட்ச் தோற்றாங்கன்னா மற்ற டீமோட வெற்றி தோல்வியெல்லாம் அவங்க எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது வரும். சிஎஸ்கே அகேன்ஸ்டாக சேப்பாக்கில் ஆட வராங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். மீன் சொன்ன மாதிரி ராய்ப்பூரில் ஆர்சிபிக்கு பெரிய சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்குது. அது அவங்களோட 2வது ஹோம் கிரவுண்டில் பார்ப்போம். ஆர்சிபி என்னங்க இன்னும் அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு 7 மேட்ச் இருக்குது. ஹோமில் ராய்ப்பூரில் ஒரு 2-3 மேட்ச், அதில் 2 மேட்ச் வின் பண்ணி அவையில் மேட்ச் வின் பண்ணால் பிளே ஆஃப் வந்துடுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ் கன்ஃபார்ம். பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃப் கன்ஃபார்ம். ஆர்ஆர் கொஞ்சம் அந்த இடத்த இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. சரிங்க, வீடியோ நிறைவடைகிறதுங்க. எத்தனை அதெல்லாம் சொல்லிட்டேங்கிறீங்களா? இப்போ கன்ஃபார்ம் முடியுது. அப்புறம் கடைசியாக இருங்க, நான் அப்புறம் தேவ்தத் படிக்கல், சுயேஷ் சர்மா, அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் கேட்ச் அவுட் இதெல்லாம் பேசிட்டு நான் கோலியை பற்றி நான் பேசாமல் இருந்துடக்கூடாது. ஏன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியை சேசிங்கில் இல்லைங்க. அவர் செய்கிறதெல்லாம் எனக்கு அதான் சொல்கிறேங்க, ரொம்ப சாதாரணமாக இருக்குதோன்னு எனக்கு தோணுது. அவர் ரெகுலராக அந்த 50 அடிக்கிறது, ரெகுலராக அந்த 100 அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு சாதாரண போயிடுச்சு. அந்த ரெகுலராக ஆரஞ்சு கேப் வின் பண்ணுறது, ரெகுலராக அந்த 200 ரன் சேஸ் பண்ணுறது, ரெகுலராக சேஸ் மாஸ்டர் இருக்கிறது, எல்லாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த, இல்லை எல்லாராலையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாத ஒரு விஷயத்த, ஒரு அசாத்திய விஷயத்த, இல்லை ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சாத்தியம் தான் நீங்கள் கூட வச்சுக்கோங்க. அப்புறம் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது இருக்குதுல்ல, அதுதான் அசாத்தியம். அந்த அசாத்தியமான விஷயத்தை விராட் கோலி சாத்தியப்படுத்துறதுனால தான் அது என்னவோ தெரில, எனக்கு ரெகுலராக சாத்தியப்படுத்துறதுனாலவோ என்னவோ எனக்கு தெரில, அது பெரிய விஷயமாவே எனக்கு இருக்க மாட்டேங்குது.
நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த 2017, 18, 19, 20 இந்த 4 வருஷத்தில் விராட் கோலி 100 அடிக்கும் போது எல்லாமே எனக்கே சலிப்பாயிரும். எனக்கு அது பேசுகிறதுக்கு இது ரிப்பீட்டடாக பேசுகிற மாதிரியே இருக்கும், ரிப்பீட்டடாக தம்ப்நெயில்ல வைக்கிற மாதிரி இருக்கும், ரிப்பீட்டடாக போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும், பாட்டு இப்போ வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன், மீம் கிரியேட்டர்ஸாக டெம்ப்ளேட் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மீம்ஸ் அவ்வளோ இப்போ அதாவது சொல்லலைங்க, அதாவது விராட் கோலியோட 100 அடிக்கிறது பேசுகிறதுக்கு பற்றியே நம்மளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வராது. இப்போ விராட் கோலி அந்த இடத்த நோக்கி கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆரஞ்சு கேப்பு அவர் தலையை விட்டு நகரவே விடாத அளவுக்கு அவர் பார்த்துக்கிறாரு. திரும்பவும் அந்த ஆரஞ்சு கேப் அவர் தலையில் போயிருக்கு. திரும்பவும் அந்த 200 ரன் சேஸ் ஆர்ட், 200 ரன் சேஸ் அப்படிங்கிறது ஆர்ட் அப்படின்னா விராட் கோலி ஆர்டிஸ்ட், அதில் டவுட்டே கிடையாது. நேற்று எதை சொல்கிறாங்க, நேற்று பாருங்கள், ஒரு ஒரு சூரியகுமார் யாதவ், ஒரு திலக் வர்மா, ஒரு மனிதர், ஒரு டீமே கஷ்டப்படுற ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்கிறார். திரும்பவும் ஒரு 200+ ரன் சேஸ், திரும்பவும் அதில் ஒரு 80+. கிங் விராட் கோலி. எதனால் அவர் கிங்கு, எதனால் கோலி தான், அதுதான் பாருங்களேன். அப்படி ரபடா பலாட்னு ஒரு அரைஞ்சது, ஒரு ரிஸ்ட் ஒர்க்கு ஒன்று, ராஷித் கானை ஃப்ளாட்டாக அடித்ததெல்லாம் ஒன்று. அது வேணுங்க, அந்த ஸ்டெபிலிட்டி வேணுங்க. அந்த ஸ்டெபிலிட்டி இல்லைனா கோலி இல்லைனா ஸ்டெபிலிட்டி இல்லை, ஸ்டெபிலிட்டினா கோலி இல்லை, கோலினா ஸ்டெபிலிட்டி, ஸ்டெபிலிட்டினா கோலி. அவ்வளோதான் சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு பேசணும்னு தோணுச்சு அந்த சேஸை பற்றி. நான் ஷூட் முடிச்சுட்டு நான் இப்படி போயிட்டு அப்படி வரேன். கோலியோட ஆரஞ்சு கேப்பு 200 சேஸ் எப்படி பார்த்தாலும் 200 சேஸ். ஏன்னா ரபடா, சிராஜ், ராஷித் கான், இந்த பவுலிங் அட்டாக், பிரசித் கிருஷ்ணா, ஹோம் கிரவுண்ட், இந்த மாதிரி 4 பவுலர்கள் அகேன்ஸ்டாக அடிச்சிருக்கிறாரு அப்படின்னா, திரும்பவும் அந்த மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னா அதான் கோலி. அதனால தான் ஒரு கோலி வேறு லெவல் கோலி, கிங் கோலி. பாப்பா ராய்ப்பூர்லன்னா அவர் என்ன பண்ணிட முடியும், ராய்ப்பூர்லேயும் அடித்து வேடு கட்ட போகிறாரு. சரிங்க, வீடியோ நிறைவடைகிறதுங்க, இப்போ கன்ஃபார்ம் நிறைவடைகிறதுங்க. கோலி நான் சொல்லியிருப்பேன், தேவ்தத் படிக்கலோட இன்னிங்ஸ் பிடிச்சிருக்கா, கோலியோட இன்னிங்ஸ் பிடிச்சிருக்குதான்னு. தேவ்தத் படிக்கல் அடிக்கலாம், பட் கன்சிஸ்டண்ட்டாக ஒருத்தர் அடிக்கிறாரு இருக்கும்போது இந்த மேட்ச்சில் வேணால் தேவ்தத் படிக்கலோட இன்னிங்ஸ் சூப்பராக இருக்கலாம். த்ரூ அவுட்டாக கோலி தான் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. டயர்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு ஷூட் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு கிரிக்கானந்த சிரிக்கவே மாட்டுறாரு, சோகமாக பேசுகிறாருன்னு சொல்லுவீங்க. எனக்கு இப்போவே தூக்கம் வருது, ஆனால் வேலை முடிக்கணும். ஆமாம், டன். ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். ஆர்சிபியின் வேட்டை தொடர்கிறது.